Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா 17, 20, 21 ஆகிய வசனங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோமே, அது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது என்றால் அது பிரத்யட்சமாய் வராது என்று இங்கே சொல்லுகிறார் இயேசு. இதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். It does not come with any outward show. இது வெளியே பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக பெருசாக தெரியாது என்ற அர்த்தம். பிரத்யட்சமாக வராது என்பதற்கு சிம்பிளாக சொல்லப்போனால், வெளியே பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அரண்மனை, ராஜா, அங்கே போர் சேவகர்கள், இராணுவம், குதிரை, ரதம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அங்கே இருக்காது. பிரத்யட்சமாக வராதுன்னா அப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களை இதில் பார்க்க முடியாது. இது வேறு விதமாக வந்திருக்கிறது. அதைத்தான் இங்கே நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் இதை நல்லா விளங்கி கொள்ளணும். எப்படி வந்திருக்குது தேவனுடைய ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யம்ன்றமே இதைத்தானே பிரசங்கம் பண்ண வந்தார் இயேசு. வந்திருக்குன்றாரா? அன்றைக்கி இருந்தவங்களுக்கே புரியல. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதை பற்றி நிறைய தவறான கருத்துக்கள். முதல்ல அதை பார்ப்போம். எப்படி பலரும் அந்த காலத்திலே, ஆரம்ப காலத்திலேயே, இயேசு இந்த உலகத்தில் வந்து பிரசங்கிக்க ஆரம்பித்த காலத்திலேயே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய தவறான கருத்துக்கள் இங்கேயே பார்க்குறோம். இந்த பரிசேயர் வந்து மதத்தில் ஊர்னவங்க, பழைய ஏற்பாட்டெல்லாம் நல்லா படித்தவங்க, அறிஞ்சவங்க, அவங்களே வந்து கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருகிறதுன்னு. இவர் சொல்கிறாரு, அது உங்களுக்குள் இருக்கிறதே. ஏன் அப்படி உங்களுக்குள் இருக்கிறதேங்கிறாரு? ஏன்னா இவங்க வெளியே எதையோ பெருசாக எதிர்பார்க்குறாங்க, ஆனால் இது உள்ளத்தில் நடக்கிற ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது உள்ளே நடக்கிற ஒரு காரியம். பரிசேயர் எப்போவுமே பாருங்கள், இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற மாதிரி எப்போவுமே இந்த வெளிப்புறமான காரியங்களே பார்த்துட்ருக்குறாங்க. எங்கே? அங்கேயா இங்கேயா? காமியும், அடையாளத்தை காமி, அதை காமி, இதை காமி, எங்கே ராஜ்யம்? எப்படி ராஜ்யம் அப்படின்னு கேட்டுருக்கிறான். சொல்கிறாரு, அது உங்களுக்குள்ளே இருக்கிறதே. இந்த ராஜ்யன்றது உள்ளே நடக்கிற வேலை பாது. இந்த ராஜ்யம் இப்போ இந்த வடிவில் வந்து இருக்கிறது, உள்ளே நடக்குது, உள்ளே இருக்கிற ஒரு காரியம் உங்களுக்குள் இருக்கிறதேங்கிறாரு. பரிசேயர்களுள்ள பெரிய சந்தேகம் பாருங்கள். இவ்வளோ நல்ல வேதத்தில் ஊர்னவங்க, எல்லாத்தையும் அறிஞ்சவங்க, அவங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய சந்தேகம். தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, அங்கே அது இயங்கி கொண்டிருக்கிறது, ஆனால் எப்படி அது இயங்குகிறது, எப்படி வந்துச்சு, என்ன பண்ணுது அதுன்றதை பற்றி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இன்னும் சில உதாரணங்களை காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 30, 31 ஆகிய வசனங்கள். யோவான் 6 தான் இயேசு 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்த அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் இல்லையா? 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்ததை பார்த்தாங்க இவங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் திருப்பியும் அங்கேயே போயிடலாம் பேசாமல் லஞ்சுக்குன்னு யோசிச்சுட்டாங்க. ஏன்னா ஓசியில் மீனும் அப்பமும் கிடைக்குதுன்னா யார் தான் விடுவா? மறுபடியும் அங்கேயே போயிடலாம் பேசாமல் லஞ்ச் அங்கேயே முடிச்சு கொண்டு கிளம்புறாங்க. அங்கே வந்து பார்த்தா அவரை காணும். அவர் அக்கறைக்கு போயிட்டார், அந்த பக்கம் கடந்து போயிட்டார். உடனே படகு பிடிச்சி ஏறி, இவரை விடக்கூடாது, இந்த மாதிரி 5000 பேருக்கு அப்பவும் மீனும் தர்ற ஆள் சாதாரண ஆள், அதுவும் 5 அப்பம் 2 மீனை வச்சே எவ்வளோ பேருக்கு கொடுத்துட்டாரு, இவர் விடக்கூடாதுன்னு பின்னாடியே விரட்டிட்டு வர்றாங்க பாருங்கள். விரட்டிட்டு வந்தபோது 27ஆம் வசனத்துலேருந்தே வாசிக்கிறேன் பாருங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அவர் சொல்கிறாரு, என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, நேற்று மீனும் அப்பமும் சாப்பிட்டீங்க, இந்த அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பித்திருங்க. இவ்வளோ கடல் கடந்து வந்திருக்கிறீங்க, படகுல ஏறி இவ்வளோ வேகமாக ஓடி வந்திருக்கிறீங்க, ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள், அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைச்சிருக்கிற கிரியை செய்யுங்க, இப்படி அழிஞ்சு போகிற அப்பத்துக்காக ஓடுற கிரியை இல்லைன்னு சொன்னார் இல்லையா? உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி நாங்கள் செய்கிறோம், என்ன செய்யணும் சொல்லுங்கள்.
நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற கிரியைன்னு சொல்கிறீரே, நாங்கள் என்ன செய்யணும்? அப்படி என்ன செய்யணும்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 29, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். அவங்க நினச்சாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாருன்னு, இதெல்லாம் செய், இப்படி இப்படியெல்லாம் பண்ணு, அங்கே போ இங்கே போ, இதை கொண்டா அதை கொண்டா, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன நினச்சாங்க? போய் இதெல்லாம் பண்ணு, போய் இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வா, இத்தனை நாள் உபவாசம் கடை, தாடியை வளை, எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சாங்க. கடைசியில் பார்த்தா அவர் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. என்ன செய்யணும்னு கேட்டால், என்ன விசுவாசிங்க அவ்வளோதான்றார். அவங்களுக்கு சீன் ஆகிடுச்சு. என்ன இவ்வளோ பெரிய விவகாரம் பெருசாக என்னமோ செய்ய சொல்லுவார்னு பார்த்தா கடைசியில் இவரை விசுவாசிக்கணுமா அவ்வளோதானா அப்படிங்கிறாரு. இவர் என்னத்தை பெருசாக விசுவாசிக்கிறது அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் தான் அதற்கு அவர்கள் 30ஆம் வசனம், அப்படியானாலும் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? உம்மை விசுவாசிக்கணும், நீ யார் பெரியதா? உம்மை என்னத்தை விசுவாசிக்கிறது? ஏதாவது ஒரு அடையாளத்தை காண்பியும் அப்படின்றாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க? மோசையாவது அதை பண்ணியிருக்கிறாரு, வானத்திலேருந்து மன்னாவை கொண்டு வந்து கொடுத்தாரு, நீர் என்ன கொடுத்தீரு அப்படின்றாங்க. சொல்கிறாங்க, மோசே கொடுக்கல, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்போதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. எல்லாம் பாருங்கள், அங்கே தான் வருது கடைசியில். இவங்க எங்கே மேலேருந்து உழன்னு பார்க்குறாங்க, வந்துருச்சுப்பான்றார், தான் நின்றுட்டு இருக்கிறேன் நான் எதிர்க்கின்றார். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான்றார். என்ன, ஏன் இதை வாசித்தேன்னா விளங்க மாட்டேங்குது, யாருக்குமே விளங்க மாட்டேங்குது. யார் வந்திருக்கிறா, இது எதுக்கு வந்திருக்கிறார், இவர் என்னத்தை கொண்டு வர வந்தார், இவருடைய செய்தி என்ன, இது என்ன அர்த்தன்றதே அவங்களுக்கு விளங்க மாட்டேன். நீர் என்ன அடையாளத்தை காமிப்பீர், நீ என்ன பெருசா, நம்ம நேரத்துக்கு நாங்கள் விசுவாசிக்கணும், மோசை எப்படி பண்ணார், நீ என்ன பண்ணீர் அப்படின்னு இப்படி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்களே ஒழிய அடையாளம் காண்பியும் அதை காண்பியும் இதை காண்பின்றாங்க. மனுஷனுடைய பிரச்சனைக்கான அத்தனை பிரச்சனைக்கான பதிலும் மொத்த உருவமாக இயேசுவின் வடிவிலே அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. புரியல அவங்களுக்கு. என்ன அடையாளத்தை காண்பிப்பீர் என்று கேட்கிறார்கள். இதுதான் பிரச்சனை பாருங்கள். பரிசேயருக்கு அன்றைக்கி புரியல, தேவனுடைய ராஜானா ஏதோ பெருசாக வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அது உங்களுக்குள் இருக்கிறதே, உள்ளே நடக்கிற விஷயம் பாது, வெளியே நடக்கிறது இல்லை, வெளியே இருக்கிற பிரம்மாண்டம் இல்லை, இது உள்ளே நடக்கிற ஒரு காரியன்றாரு. இவங்களும் அதே மாதிரி தான், மோசே அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், நீர் என்ன பண்ணீர் அப்படின்றாங்க. எங்கே அந்த அப்பம், அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரோன்றாங்க. சொல்கிறாரு, தான் நிற்கிறேன்னு, நான் தான் வந்திருக்கிறேன், இதுதான் ஜீவ அப்பம்ன்றாரு. அவங்களுக்கு புரியல, என்ன இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் எதை கொடுக்க வந்தார், யார் இவர், என்ன பண்ண வந்தார்ன்றது விளங்கிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. யோவான் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம், 33 அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். பிலாத்துக்கு முன்னால் என்கொயரி கொண்டாடுறாங்க இயேசுவை. பிலாத்து கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா? இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களா என்றார். பிலாத்து பிரதித்திரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதித்திரமாக, இப்போ கவனிங்க, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். பிலாத்து பாருங்க, அவன் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், அவனுக்கு ராஜ்யம்லாம் நல்லா விளங்குது. ஏன்னா அவன் ரோமன் எம்பரருக்கு ரிப்போர்ட் பண்ணுறான். அவன் ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு பகுதிக்கு இவன் இன்சார்ஜாக இருக்கிறான். அங்கே இருக்கிற அந்த பேரரசருக்கு இவன் பதில் சொல்லி ஆகணும், அங்கே நோட் அனுப்பி ஆகணும். இந்த வேலைலாம் அவனுக்கு தெரியுது, பேரரசர்னா யார், ராஜானா யார், எல்லாம் புரியுது அவனுக்கு. அவன் சொல்கிறான், அப்பா எனக்கு இந்த விவரம்லாம் புரியும், ராஜானா கழிச்சா ஒழுங்காக சொல்லு கரெக்டாக அப்படிங்கிறான். நீ ராஜாவா, இந்த மாதிரி காரியம்லாம் எனக்கு நல்லா புரியும்ப்பா, நான் கவர்மெண்ட் ஆள்,
நீ ராஜாவாக இருந்தால் ராஜான்னு சொல்லலாம், என்ன உனக்கு பிரச்சனை? நீ யூதருக்கு ராஜாவா? எல்லாம் அப்படி சொல்கிறாங்களே, நீ யூதருக்கு ராஜாவான்றான். அவர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதில்லை. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய ஊழியக்காரர்கள் யூதரத்தில் என்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு போராடி இருப்பார்களே. என்னுடைய ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல அப்படிங்கிறார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அஞ்சலாம் கரெக்டாக சொல்கிறீரு, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். அவனுக்கு என்னென்ன மூளையை குழம்புது. இது என்ன ராஜான்றாரு, கடைசியில் பிரசங்கியார் வேலையை காமிக்கிறாரு இவர். சத்தியம் கித்தியன்றாரு. இது என்ன ராஜா? இது வித்தியாசமான ராஜாவாக இருக்க. நானே எத்தனையோ ராஜாவை பார்த்துட்டேன், இப்படி ஒரு ராஜாவை பார்க்கலையே. சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தேன்றார் ராஜா. இது என்ன புது விதமான ராஜாவாக இருக்குது? ஏதாவது வாழைகள் எடுத்துக்கிட்டு வந்து இராணுவத்தை கிளப்பிக்கிட்டு வந்து சண்டை போட வந்தால் புரியும் எனக்கு நல்லா. இந்த ஆள் எனக்கு புரியலையேங்கிறாரு. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் சொல்கிறான். அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அவர்கிட்ட, என்னமோ பேசுகிறாரு, எனக்கு சரியாக வழங்கலை, மற்றபடி வேறு எதுவும் குற்றம் ஒன்றும் இல்லையே. அவருடைய கான்செப்ட் எனக்கு விளங்கலைன்றான். என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ராஜா ராஜான்றாரு, நீங்களாம் சொல்கிறீங்க ஒரு ராஜான்னு சொல்கிறாருன்னு கேட்டால் ஆமான்றாரு. ஆனால் என்னுடைய ராஜ்யம் விடத்துக்குரியது இல்லைன்றாரு, இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லைங்கிறாரு. அப்படி இருந்தால் இவங்கெல்லாம் போராடி இருப்பாங்களேன்றாரு. நான் கத்தி கொண்டாடல, வாள் கொண்டாடல, ரதம் குதிரை கொண்டாடல, இராணுவம் கொண்டாடலங்கிறாரு. எனக்கு ஒன்றும் விளங்கலைப்பா, தால் மேலே ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றார். ஏதோ குழப்பமாக பேசுகிறாரு, எனக்கு விளங்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு தப்பு இங்கே நான் காணவில்லையேங்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். பிலாத்துக்கும் அதே இதுதான் பாருங்கள், விளங்கலை அவருக்கு. யோவான் 7ஆம் அதிகாரம். நிறைய பேருக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே பாருங்கள் இது விளங்கலை. இந்த ராஜ்யம்னா என்னன்னு விளங்கலை. இது விளங்கினாதான் இயேசு என்ன கொண்டு வந்தார், சுவிசேஷம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னு விளங்கும். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். யூதேயாவில் ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு ஒரு கலிலேயாவில் வந்து தங்கியிருக்கிறார் பாருங்கள். அவருக்கு பிடிக்கல அங்கே இருக்கிறது, ரொம்ப ஆபத்தாக இருக்குது, நீங்கள் வந்து தங்கியிருக்கிறார். அப்போ அவர் கூட பிறந்தவங்களே சொல்கிறாங்க, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாக இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்ப்பா. இங்கே வந்து ஏதோ ஒன்று ரெண்டு சின்ன காரியங்களை செஞ்சுக்கிட்டு இங்கே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும், எதிர் வீட்டுக்காரனுக்கு தெரியும் தான். பெரிய பெரிய டவுனில் போயிட்டு அங்கே போயிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸில் போயிட்டு இதெல்லாம் பண்ணு. எல்லாரும் பார்க்க வேணாமா? எல்லோரும் பார்த்தா தானே அவங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு. நீ ஏதோ பெரிய வேலையாக வந்திருக்கிற, கடவுள் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்கிற, ஆனால் போய் காமிக்க மாட்டேன்றியே. எங்கே காமிக்கணுமோ அதை காமிங்கிறாங்க. யூதேயாவுக்கு போ, அங்கே போய் காமின்றான். இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. உலகம் உங்களை பயக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினால் அது என்னை பாகிக்கிறது. சொந்த சகோதரர்களுக்கே விளங்கலை. ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே தாயின் வயிற்றில் பிறக்கிறாங்க, ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியல இவர் என்னத்துக்கு வந்தார், இவர் யார், என்ன செய்ய வந்தார், இவருடைய மெசேஜ் என்னன்றது புரியவே இல்லை. அவங்களுக்கு ஒரு புதிராக இருக்குது, என்னது இது அப்படின்னு. அடுத்தது இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இது உங்களுக்கு தெரியும் எப்போ நடக்குதுன்னு. பரமேறதுக்கு முன்னாடி உயிர் தெழுந்துட்டார், சிலுவையில் அறையப்பட்டு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டார். எழுந்த பிறகு பல நாட்கள் பலருக்கும் காட்சி அளித்து, சீஷர்களுக்கெல்லாம் காட்சி அளித்து எல்லாம் பண்ணி இப்போ கடைசியில் பரமேற போகிறார். பரமேற நேரத்தில் பேசுகிறார், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் 5ஆம் வசனம், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலாம் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்குது. சிலுவையில் மரிச்சிருக்கிறாரு, உயிரோடு எழுந்திருக்கிறார். எதுக்காக வந்தாரோ அதை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஆனால் எதுக்காக வந்தாருன்னு எவருக்கும் புரியலங்க. சிலுவையில் செத்து உயிரோடு எழுப்பி தேவன் இவரை விண்டிகேட் பண்ணியிருக்காரு. இவர் மேசியான், இவர் ரட்சகர் என்பதை காட்டியிருக்கிறார். எல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு பிறகு இதுக்கு முன்னாலேயும் போச்சிருக்கிறாரு. எதுக்காக வந்தார்ன்றதை விளங்கவே இல்லை அவங்களுக்கு. எம்மா ஒரு சீஷல்கிட்ட சொன்னார் இல்லையா, மந்த இருதயம் உள்ளவர்கள்ன்றார். சொல்ல விளங்க மாட்டேங்குதுன்றார். என்னன்னே விளங்க மாட்டேங்குதுன்றார். உயிர் தெழுந்த பிறகும் போச்சிருக்கிறாரு. இவர் யார், என்ன செய்ய வந்தார், எதுக்கு செஞ்சுருக்கிறாரு, பாவத்தை போக்க வந்தவர், பலியாக வந்தவர், சிலுவையில் நடந்தது அதுதான். இவர் செத்தது வந்து ஒரு பலியை போல் செத்தார், பாவ நிவாரண பலி அப்படின்லாம் போச்சிருக்கிறாரு. எல்லாம் போச்ச பிறகு கேட்குறான், மறுபடியும் அவன் பாயிண்ட்டுக்கே தான் திரும்பி வர்றான். என்ன பாயிண்ட்டு? இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். அவங்க பாருங்கள், ஒரு ஃபிக்ஸேஷன் அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஸ்டக் ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் பெரிய ராஜ்யமாக விளங்கினவங்க, தாவீது ராஜாக்களெல்லாம் வாழ்ந்தவங்க. அவங்க கர்த்தருள்ள ஒரு பெரிய தேசமாக எழுப்பினார். ஒரு மனுஷனில் துவங்கி ஒரு பெரிய ஜாதியாக்கி ஒரு பெரிய தேசமாக்கி இவர்களை கண்டாலே பக்கத்தில் இருக்க தேசம்லாம் பயப்படுற அளவுக்கு இவர்களை உயர்த்தினார் கர்த்தர். அதுக்கப்புறம் இவங்க கீழ்ப்படியாமல் போய் சிறையிருப்பில் போய் ராஜ்யமெல்லாம் போய் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்தப்போ இவங்க ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாமல் போயிடுச்சு. யார் யார் கீழேயோ இருக்கிறாங்க, எந்தெந்த ராஜ்யத்துக்கு கீழேயோ யாரோ இவங்களை ஆள்றாங்க. எங்கெங்கேருந்தோ பெரிய பெரிய அரசரெல்லாம் வந்து இவங்களை ஆட்கொண்டு இவங்களை கீழே வச்சுக்கிட்டு வேலையை நடத்துகிறாங்க. இவங்க ஒரு சின்ன ப்ராவின்ஸ் மாதிரி இருந்துக்கிட்டு இவருடைய ஏரியா யாருக்கு கீழேயாவது வந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் ரோம அரசாங்கத்துக்கு கீழே வந்துடுச்சு இவங்க இடம். இவங்க ஒன்றும் கிடையாது, இவங்களுக்குன்னு ஒரு தனி ராஜா கிடையாது, இவங்களுக்குன்னு ஒரு தனி இது கிடையாது. ரோம அரசாங்கம் தான் இவங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கூட இவங்களுக்கு பிடிக்கல. என்ன நம்ம எப்பேற்பட்ட ஜனம், நம்ம எவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமே. அதனால் அவர்களுக்குள்ள நமக்காக ஒரு ஆள் வரப்போகிறாரு, ஒரு மேசியா வரப்போகிறாரு. அவருடைய மெயின் வேலை என்னென்னா அவர் ராஜாவாக வருவார், நம்ம பழைய மகிமையை நமக்கு திருப்பி தருவாருன்னு ரொம்ப மகிமையுள்ள ஜனமாக நம்மளை மாற்றுவார். எல்லா ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நம்மளை கடவுள் மாற்றுவார். மறுபடியும் அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரு. நம்ம இழந்து போனதெல்லாம் திரும்ப நம்ம கிடைக்க போகுது. ஒரு பெரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகுது. எல்லா ராஜ்யங்களுக்கு மத்தியில் நம்ம ஒரு பெரிய பேள் மாதிரி ஒரு பெரிய விலையேறப்பட்டவளை போல் நாம் இருப்போம்ன்று அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ராஜா வருவார், நமக்கு மேன்மையை தேடி தருவார். ஜெருசலேம் அவருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆகிடும். இங்கே தான் அரண்மனை இருக்க போது, இங்கேருந்து ஆளுவார். இங்கேருந்து உலகத்தையே ஆள போகிறாரு. நம்ம தான் உலகத்திலே ரொம்ப சிறந்த ஜனங்களாக இருக்க போகிறோம்னு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு பாருங்கள். அதனால தான் இவர் போய் சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து அதை பற்றி அதுக்கு சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடியும் போச்சிருக்கிறாரு, பின்னாடியும் போச்சிருக்கிறாரு. இவ்வளவும் சொன்ன பிறகும் மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வர்றாங்க. இக்காலத்தில் உங்களுடைய ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர்ன்றான். ஆட கடவுளை என்னத்துக்கு வந்தாருன்றது இறங்கவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. இவ்வளவு பண்ண பிறகும் என்னத்துக்கு வந்தார், இந்த ராஜ்யம் என்ன செய்ய வந்தார், ஒரு பாவத்தை போக்க வந்தவர், ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஏறவே மாட்டேங்குது பாருங்கள். இன்னும் அந்த ராஜ்யத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். எந்த ராஜ்யம்? பிரத்யட்சமாக வருகிற ராஜ்யம், இவர் அரசால போகிற ஒரு ராஜ்யம், எல்லாரையும் கீழ்ப்படுத்தி இவர் ஆண்டு கொள்கிற ஒரு ராஜ்யம், இவங்க பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய பிரத்யட்சமாக வருகிற ஒரு ராஜ்யத்தை மனசில் வச்சுக்கிட்டே தான் பேசுகிறாங்க பாருங்கள். இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பிரத்யட்சமாக வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யத்தை, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அதை கொண்டு வருவார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இயேசுனா யார்? ஒரு பெரிய அரசியல் மற்றும் இராணுவ தளபதி மாதிரி ஒருத்தர், அப்படி தான் இவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து ஊர்வராக போகிற பிரசங்கியாராக இருக்கிறார். அவங்களுக்கு ஒரே அழுத்து போச்சு. என்னடா இது, நம்ம எதிர்பார்த்தது வேறு, இவர் வேறு. பேதுரு ஒரு தடவை கத்தியை எடுத்துட்டான். அவர் ஒன்றும் எடுக்கலனாலும் நம்ம எடுத்து பார்ப்போம் ஒருவேளை, அதுக்கப்புறம் அவர் எடுப்பாருன்னு. அவர் உள்ள வை கத்தியன்ட்டார். கத்தியை இந்த வேலைலாம் வச்சுக்காதன்ட்டார். ஒருத்தன் காதை வெட்டிட்டான் பாருங்கள், திருப்பி காதை ஒட்ட வச்சார் வேறு. இவர் உள்ள வை கத்தியன்னார். இதுக்கு நான் வரலப்பான்றாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை பாருங்கள், எப்படியாவது பட்டயத்தை எடுத்துடணும், என்னமாவது பண்ணிடணும், ஜெயத்தை எடுத்துடணும். இவங்கெல்லாம் நம்மளை இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இதெல்லாம் மேற்கொண்டணும்னு ஒரு வாஞ்சையில்
அவங்களுக்கு கண்ணே மறைக்கப்பட்டு ஒரு புற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. கண்ணு பார்க்க முடியல. இவர் எதுக்காக வந்தார்? ரட்சிக்க வந்தவர், ரட்சகர், பாவத்தை போக்க வந்தவர். இவர் சிலுவையில் செய்தது என்ன? ஏன் மரித்தார்? ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார்? ஏன் உயிரோடு எழுந்தார்? இந்த காரியங்களெல்லாம் அவர்களுக்கு உடனே புரிந்து கொள்ள முடியல. லேஸில் விளங்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே சப்ஜெக்ட்டுக்கு தான் போகிறாங்க. இவரை ராஜாவாக பாத்திரணும், ராஜாவாக ஆக்கிடணும் தான். அதனால தான் பாருங்கள் 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷித்தார் பாருங்கள். போஷித்த பிறகு அந்த ஜனம் ஒரு கூட்டம்லாம் வச்சு இவரை பிடிச்சி கொண்டு போய் ராஜாவாக உட்கார வச்சிடலான்னு வந்தாங்க. ஓடியே போயிட்டார் இவர். இவங்கள்ட்ட தப்பிச்சு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அவசரம் அவங்களுக்கு. இவர் தான் இருக்கணும். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போச்சாரு. எவன் பண்ணுவான் அது? இவர் தான் அந்த பெரிய ராஜாவாக இருக்கணும். இவரை கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் எருசலேம்லன்னு வர்றாங்க. இவர் தப்பிச்சு ஓடிட்டார். ஏன்னா பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சமாய்னா பார்க்குற மாதிரி அந்த பிரம்மாண்டத்தோடு அப்படி வராது இந்த ராஜ்யம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதைத்தான் ஆரம்பத்திலேருந்து புரிந்து கொள்ள முடியவில்லை ஜனங்க.